நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சுவையான பால்கோவா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சுவையான பால்கோவா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொழுப்பு சத்து உள்ள பாலாக எடுத்திருக்கேன். ஃபுல்லி ஃபேட் மில்க்னு சொல்லுவாங்களே அதை. சர்க்கரை 1/4 கப் எடுத்திருக்கேன். பாதாம் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அது ஆப்ஷனல் தாங்க. ஏலக்காய் 10, அதில் விதையை மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பால்கோவா எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தாங்க செய்யணும். இதை நான் இந்த பாத்திரத்தை வச்சு அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம பாலை போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ பால் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி விடாம கலரிக்கிட்டே இருக்கணுங்க. 15 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி ஏடு வர ஆரம்பிக்கும். நம்ம இதை ஓரமாக இப்படி எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஓரமாக இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் ஆக ஆக மேலே இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஏடெல்லாம் ஃபார்ம் ஆகி பால்கோவாக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக கீழே ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது கரண்டியோ வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எப்போவுமே பால்கோவா செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரம் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு கேஸும் வேஸ்ட் ஆகாது, மிச்சமாகும். அரை மணி நேரம் ஆச்சு. நமக்கு பால் இந்த மாதிரி சுண்டி வரணும். இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே ஃபார்ம் ஆகணும். அதை ஓரமாக விட்டுட்டு நம்ம கலரிட்டே இருக்கணும். நமக்கு பால் இந்த மாதிரி நல்லா திக்காக சுண்டிட்டு வருங்க. நமக்கு இந்த மாதிரி பால்கோவா பதம் வந்த உடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கணுங்க. சர்க்கரை 50 கிராம் நான் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப்பு. நம்ம சர்க்கரை ஆட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி ஆகும். நமக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி பதம் வரும்போது நம்ம அந்த இடித்து வச்சுருந்த ஏலக்காய் தூளை இதோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், இல்லைன்னா சில பேருக்கு ஏலக்காய் ரொம்ப அந்த ஸ்மெல் பிடிக்காது. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலரிக்கலாங்க. நம்மளுடைய பால்கோவா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ தனியாக நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய பால்கோவா இன்னைக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க. எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.